வணக்கம், வணக்கம், வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஜெல்லுலு விளாக்ஸ் இன் அயர்லாந்து. ஓகே மக்களே, ஏர்போர்ட் போறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிட்டேன். நான் குளிச்சுட்டேன், நான் ட்ரெஸ் மாத்திட்டேன். எனக்கு லைட்டா பெட்டி மட்டும் எடுத்து கீழே போயிட்டு குட்டி 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 பேக்கிங் மட்டும் இருக்கு. அது முடிச்சுட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம கிளம்ப போறேன். இன்னைக்கு வந்து இந்த vlogல என்ன பண்ண போறேன்னா, அயர்லாந்து டு அபுதாபி, அபுதாபி டு கொச்சி. ஒரே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம அபுதாபில இறங்கி அங்க கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் பிளஸ் வந்து நம்மளுக்கு லேஓவர் இருக்கு. அது முடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம கொச்சின் போறோம். போற வழியில முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்றேன். மீதி விஷயங்கள் அப்புறமா பேசுறேன். நான் ஆல்ரெடி லேட், எனக்கு கீழ இருந்து கூப்பிடுறாங்க, நான் போகணும். பெட்டில எல்லாம் திங்ஸ் எல்லாம் லைட்டா கொஞ்சம் எடுத்து வைக்கணும். கோச் ஸ்டேஷன் வந்துட்டோம். கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா நான் கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டேன். இந்த பஸ்ல தான் நம்ம போறேன். இது உங்களோட கோச் ஸ்டேஷன். ஸோ இங்க இருந்து பஸ் எடுத்தாச்சு, நம்ம கோச் எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கோச் ஸ்டேஷன்ல இருந்து டப்ளின் ஏர்போர்ட் வரைக்கும் இருக்கிற ஜேர்னி பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பஸ்ஸே வந்து அவ்வளோ சமத்தான ஒரு பஸ். வியூ எல்லாம் பார்த்தா அவ்வளோ சமத்தா இருக்கும். லெட்ஸ் என்ஜாய் த டிரைவ் பண்ணல. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அதாவது டப்ளின்ல வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க. நான் வந்து இப்போ கோல்வேல இருக்க, கொன்னமேரா இருக்க, கீழெல்லாம் ஃபுல் போலீஸ் இருக்காங்க. போலீஸ்னா இங்க கார்டா. ஏன்னா வந்து இங்க அந்த ஃபியூவல் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இங்க பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த வழியெல்லாம் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. பெரிய ட்ரக் எல்லாம் வச்சு ஃபுல் வழி வந்து பிளாக் பண்ணி யாரையும் போக விடாம ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days வந்து பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த வழி ஃபுல்லாவே கார்டா இருக்கு, போலீஸ் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காடா வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கிறது பாத்தீங்களா, அது காடா. வழி ஃபுல்லாவே வந்து போலீஸ் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபுல் வழி போலீஸ் இருக்காங்க பாருங்க. இதனாலதான் எனக்கு வந்து பஸ் டிரைவ் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன். இவங்களுக்கு எப்பவுமே குளிர் இருக்குன்றதுனால சன் வர்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மள மாதிரி சன்ல டேன் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இவங்க வீட்டில் உட்கார மாட்டாங்க. என்ன மாதிரி அட்லீஸ்ட் இவங்க வெளியே இறங்கி நடப்பாங்க. அதனால இவங்களுக்கு சன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்காது. என்னோட ஃபேஸுக்கு டைரக்டா அடிச்சுட்டு இருக்கு. எனக்கு அது பெருசா பிடிக்கும். பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த சைடு உட்காந்தோம், அந்த சைடு உட்காந்துருக்கலாம். செம்ம வெயில் அடிக்குது மக்களே, செம்ம வெயில். செவ்வா, நான் வேற அவசரப்பட்டு ஃப்ரெண்டில் உட்காந்ததா வியூ பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயே வந்து உட்காட்டேன். இப்போ எல்லா சீட்டுமே வந்து ஆக்குபைட் ஆயிடுச்சு. இங்கிருந்து எழுந்திரிச்செல்லாம் நடக்க முடியாது. நம்ம வந்து ரீல்ஸ்ல தான் பார்த்துருக்கோம்ல, பஸ்ஸில் உட்காந்துட்டு நம்மளுக்கு இறங்க வேண்டிய ஸ்டாப் வரும்போது இறங்காம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கிறது, கூச்சப்பட்டுட்டு, அந்த மாதிரி தான் என் கதையே. இப்போ நான் உங்க உட்காந்தாச்சுல்ல, எனக்கு இங்கிருந்து எந்திரிச்சு பின்னாடி போறதுக்கு கூச்சமா இருக்கு. அதனால கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த வெயில தான் நான் உட்கார போறேன். கர்டன் வந்து இழுத்தா கொஞ்சம் வெயில் கம்மியாகும். ஆனா வந்து எனக்கு கூச்சமா இருக்கு. எப்படி கேட்கறது? பரவாயில்ல, சகிச்சு உட்காந்துக்கலாம். உலகத்துல எல்லாரும் என்னென்னமோ சகிக்கிறாங்க. இந்த சன்னை வந்து நான் சகிச்சிருக்கேன். நம்ம அந்த டான்ஸ் ஸ்டோர்ல தான் எப்பவுமே கிட்ஸ் கூட வருவேன். அங்க ஒண்ணு தெரியுது உங்களுக்கு, அது ஒரு டான்ஸ் அங்க தெரியுது. உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு காலையில வந்து என் கூட வந்து கிட்ஸனை ட்ராப் பண்ண வரல. அக்கா கிட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு தான் ஸ்கூல். ஈஸ்டர் வெக்கேஷன். அது உண்மையிலே ஈஸ்டர் வெக்கேஷன் 10 days வந்து இவங்களுக்கெல்லாம் ஈஸ்டருக்கு லீவ் கொடுக்கும். எனக்கெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஈஸ்டருக்கெல்லாம் ஒரு நாள் தான் லீவ் தரும். அதுவும் சண்டே தான் லீவ் தரும். சண்டே எனிவேஸ் கிளாஸ் இருக்காது, மற்றபடி லீவ் எல்லாம் தராது. ஆனா இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அக்கா வந்து கிட்ட வந்து ஸ்கூல் போக சொல்லிட்டாங்க. என்னன்னா, எப்பவுமே இந்த வெக்கேஷனுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்புற அன்னைக்கு வந்து எல்லாருமே அழுதுருவாங்க. எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து அழுதுருவாங்க. நானும் அப்ப அழ மாட்டேன். ஆனா வந்து இந்த பஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இல்ல, ஏர்போர்ட் ஒன்ஸ் ரீச் ஆனா நான் அழுதுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன்ல அழுகுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மிஸ் பண்ணுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் பாக்குறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு 8 மாசம் 9 மாசத்துல நான் வந்துருவேன். வந்து போயிட்டு தான் இருக்கேன். பட் வந்து அந்த அவ்வளோ கேப் போட்டு நமக்கு அவங்கள பார்க்க முடியாது. அதனால வந்து அழுது கிழுது அந்த மாதிரி. அதுக்கு வந்து அவங்க ஸ்கூல் போனா ஸ்கூல்ல அவங்க பிஸி ஆயிடுவாங்க, விளையாடிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால இந்த விஷயம் பெருசா வந்து அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டா இருந்தாலும் நான் கேட்டுட்டேன். ஆக்சுவலி வந்து இது பாதி தான் இருக்கு, இந்த பாதி வந்து அந்த பக்கம் இருக்கு. ஆனா அது கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. அது நான் கேட்க மாட்டேன். அட்லீஸ்ட் வந்து ஒன் சைடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அது போதும். இன்னைக்கு ஒரு தமாஷ் நடந்துருச்சு. ஆல்ரெடி வந்து பெட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணி அண்ணா வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் உள்ள எடுத்து வைக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த ஒரே ஒரு சாக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக நான் அந்த பெட்டி திறந்துட்டு அதுக்கப்புறம் பெட்டி மூட முடியல. அதுவும் கரெக்டா கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நான் இந்த சர்க்கஸ் பண்ணேன். ஸோ அதனால ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு. இதெல்லாம் டைம் 10:40க்குன்னா 10:40க்கு அந்த பஸ் எடுத்துப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட வெயிட்டும் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. பேக் ஃபுல்லாகவே எனக்கு சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்போ சாப்பிட்றாங்க, நம்ம அப்புறமா சாப்பிட்றோம். வீட்டில் வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. போகிற வரைக்கும் சாப்பிட்றதுக்காக நம்ம சாப்பிடுவோம். பர்கர் நம்ம வீட்டிலே பண்ண பர்கர்.
எல்லாமே பேக் பண்ணிட்டேன். முக்கியமான ஒரு பொருள் மட்டும் பேக் பண்ணல. ஜென்ரலாக சேச்சி சேட கூட இருக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்றதுனால அவங்க எப்பவுமே வெளியே போகும்போது ஃபுட்டு வந்து பேக் பண்ணுவேன். என்னென்ன நெசசரியான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணுவாங்க. அதனால என்னையும் அவங்க ஒரு குழந்தைய பார்க்கறதுனால நான் எங்கே போனாலும் எனக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போகிறது அதுக்குள்ளே இருக்கிற சிக்கன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன். ஃபிஷ் மட்டும் வைக்கலாம். ஹோம் ஃபுட்டு தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தேவையில்லாமல் வந்து இதெல்லாம் காசு கொடுத்து சாப்பிட நல்ல முடியாது. அதெல்லாம் அன்னெசரி செலவு. நம்மளால வீட்லேயே பண்ண முடியும். நம்ம எதுக்கு போயிட்டு காசு கொடுத்து வாங்கணும். ஒரு ஃபெயிமாக தான் இருக்கும். நான் இப்போ இங்கே கிளம்பிட்டேன்ல, அயர்லாண்டு டைம் 10:30க்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன். தோல் காமிக்கவே நான் தேர்ந்தெடுத்தேன். போயிட்டேன். எந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து வெதர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஐயோ மேல பாருங்க எங்க போச்சு நம்ம சன் கிளவுட்ஸ் பாருங்க. சரி ஓகே, ரொம்ப நேரமா அவங்க பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். ஏர்போர்ட் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றதுக்காக ஃபோன்ல மேப் எடுத்து பார்த்தா ஓகே. நம்ம இப்போ அந்த கார் ஆப்ஷன் கொடுத்து அப்படின்றத வந்து தேர்க்கி ஸ்டார்ட் 1 hour 10 minutes நம்ம ஏர்போர்ட் போயிடணும். உண்மையிலே நம்ம வந்து ரொம்ப அர்லியாக ஏர்போர்ட் வந்துட்டோம். இன்னொரு 8 minutes மேக்ஸிமம் 30 minutes எல்லாம் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏர்போர்ட் வந்துடும். இது தெரிஞ்சு நம்ம டப்ளின் சிட்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ரொம்ப அர்லியாக வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ளைட் வந்து 6:45. இப்போ டைம் 1 கூட ஆகலை. ஒரு 1:30க்கு கூட நம்ம உள்ளே போனாலும் 30, 3:30, 4:30, 5:30, 6:30 5 hours இருக்குது. ஒரு 3 hours முன்னாடி வந்தால் கூட ஓகே தான். 5 hours உண்மையிலே அர்லி தான். நம்ம கொச்சின் ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை அபுதாபி அந்த மாதிரி, துபாய் கூட ரொம்ப க்ரௌடாக இருக்கும் எப்போவுமே. பட் இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ்லாம் எப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஸ்டிங் ஏரியா இருக்கும். இங்கே அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை. எனக்கு அதனால கொஞ்சம் இந்த 5 hours என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்தாச்சு. நம்மளுக்கு போக வேண்டியது டெர்மினல் 1. டெர்மினல் 2 தான் நம்ம வரும்போது இறங்குறோம். இப்போ போகிறது டெர்மினல் 1. இங்கேருந்து பெட்டி எடுத்து உள்ளே போகிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். என்னென்னா பெட்டி வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. தூக்கிட்டு உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். வந்தாச்சு நம்ம டப்ளின் ஏர்போர்ட். First stop will be Terminal 2. After that, we continue on final destination at Terminal 1. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இறங்க வேண்டியது டெர்மினல் 1 தான். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினல் 2 தான் நிப்பாட்ட போகிறாங்க. நம்ம டெர்மினல் 1 இறங்கலாம். இப்போ டெர்மினல் 2 தான் நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டின பிறகு நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும். அதில் எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் காமிக்கிறேன். வெளியே பாருங்க. Hola gente, mueve tu cuerpo. நம்மளோட ஃப்ளைட் வந்ததோ இங்கே இருக்கு. நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஸ்டார்பக்ஸில் உட்காந்துருக்கேன். ஏன்னா வேற இங்கே நான் உங்களுக்கு இதை சொன்ன மாதிரி அயர்லாண்டில் வந்து ஏர்போர்ட்டுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. கீழே வந்து லான்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லான்ச்சு தேடவே இல்லை. லான்ச் ஆக்சஸ் இருக்கு. பட் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரு சேர் கூட நம்மளுக்கு இருக்காது. அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு எந்த இடமும் இல்லை. நம்ம நின்றுட்டே இருக்கணும். நம்ம வேற ஏர்லியாக வந்திருக்கு. லேட்டா வந்தா கூட எப்படி போனாலும் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம அங்க நிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து அவ்வளோ நேரம் நான் எங்க உட்காந்துக்கிறது, எனக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு சும்மா ரேண்டமா அப்படி மேல பார்த்தா ஃபுட் கோர்ட் கண்ணுக்கு பட்டுருச்சு. இங்க எல்லாமே இருக்கு. லஞ்சா எனக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஏன்னா நீங்களே பாத்தீங்க, நான் வீட்டுல இருந்து எல்லாமே பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. பட் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், டீ ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி டிராவல் பண்ணும்போது காஃபி பிடிக்கும். நான் என்ன பண்ணேன், நான் ஸ்டார்பக்ஸ்ல அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐஸ்டு மோக்கா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அங்க குடிச்சதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி எல்லாமே நானே ஆட் பண்ணது. இது இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. நம்ம குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ளாப் ஆச்சு, பிடிக்கல எனக்கு. என்ன பண்றதுப்போம், தேவையில்லாம வந்து கேவலமான ஒன்று ஆர்டர் பண்ணி காசும் போச்சு. சும்மா கையில் இருக்கிற காசு கொடுத்து கடிக்கிற பாம்பு வாங்கிட்டேன். €7 மேல, அதாவது 700 rupees பிளஸ் இத்தனை இருக்குது. இது குடிக்கிறதுனால குடிக்கல மக்களே. நான் காசு கொடுத்து வாங்கினதுனால மட்டும் குடிக்கிறேன். காசு வந்து எனக்கு ப்ரையாரிட்டின்றதுனால மட்டும் நான் குடிக்கிறேன். சம்டைம்ஸ் எனக்கு அப்படி நடக்கும். தேவையில்லாம ஒரு ஃபுட் ஒன்று வாங்குவேன். தங்கச்சி எப்பவுமே சொல்லுவேன், உனக்கு என்ன தோணுதோ அது நீ பண்ணாத, ஸ்பெஷலி ஃபுட் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் இங்க நோட் பண்ணது என்னென்ன மக்களே, இங்க இருக்கிறவங்க ஜாஸ்தியா வந்து வீட்டுல ஃபுட் குக் பண்ண மாட்டாங்க. நம்ம
நம்ம குக் பண்ற மாதிரி இவங்க குக் பண்ண மாட்டாங்க. இவங்க அதிகபட்சமா வந்து ஒர்க் பண்றவங்க அப்படின்னா கடையில இருந்து வாங்கதான் செய்வாங்க. ஏன்னா இவங்க சாப்பிடுறது இந்த மாதிரி பர்கர் ரேப் அந்த மாதிரி தானே. இந்த பர்கர் ரேப்னு சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப கெமிக்கல் எல்லாம் போட்ட ஒரு சில பிராண்ட் எல்லாம் இருக்குல்ல, அது சொல்ல முடியாது நம்மளால. இவங்க ப்ராப்பரா வந்து ஹெல்தியான ரேப்ஸ் பர்கர்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அவங்க பெருசா வந்து நாள் வந்து இப்போ 24 ஹவர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு ஹவர்ஸ் மினிமம் வந்து ஃபுல் டேல வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் குக்கிங்காக நம்ம மாத்தி வைப்போம்ல. ஆனா இங்க வந்து இந்த ஊர்ல வந்து இவங்க வந்து குக்கிங்காக டைம் வந்து மாத்தி வைக்க மாட்டாங்க. அந்த டைம் வந்து அவங்க ஒர்க்குன்னு மாத்தி வச்சு அந்த டைம்ல அவங்க சம்பாதிப்பாங்க. அதிகபட்சமே இவங்க கடையில இருந்தா வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளுக்கு இத்தனை பைசா இத்தனை ரூபாய் வந்து அவங்க வந்து அந்த ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து கடையில இருந்து வாங்கிதான் சாப்பிடுவாங்க. அந்த ஃபுட்டு கிடையாது, நல்ல ஃபுட்டு. இங்க என்ன ஒரு குணம் என்னன்னா, கடையில இருந்து வாங்குற ஃபுட் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டி இருக்கிற ஃபுட்டா இருக்கும். தைரியமா நம்ம வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா இங்க வந்து குட்டியா ஒரு மிஸ்டேக் கூட வந்து வாங்குற ஃபுட்டில் இருக்கு அப்படின்றது வந்து இங்க தெரிஞ்சுட்டோம்னா வந்து அந்த கடையை அவங்க மூடிடுவாங்க. அடுத்த நிமிஷமே மூடிடுவாங்க. இந்த எக்ஸ்பைரி ஆனது, இந்த கேவலமானது, இல்ல வந்து இந்த பாக்டீரியா இருக்கிறது, ஃபங்கஸ் வந்தது, அந்த மாதிரி எந்த மாதிரி ஃபுட்டும் இங்க இருக்கிற எந்த கடையிலும் விற்க மாட்டாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட். உண்மைதான் நான் சொன்னேன். அப்போ வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீமுக்கு கூட ஐஸ்கிரீம் டேஸ்ட் ஸ்வீட் இருக்காது. அதாவது கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மியா போட்டிருப்பாங்க. சுகர் வந்து தேவையில்லாம எல்லாத்துலயுமே வாரி எடுத்து போட மாட்டாங்க, பார்த்துட்டு போடுவாங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம நம்பி சாப்பிடலாம். அதனால பிரச்சனை இல்லை, குடிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நான் இது குடிச்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடிய மாட்டேங்குது. ஜென்ரலா டிராவல் பண்ணும்போது நான் எப்பவுமே என் கையில வந்து ஒரு புக் வந்து கேரி பண்ணுவேன். அப்போ வந்து அதை படிச்சுட்டே உட்காரலாம். ஆனா இங்க வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதனால பெருசா படிக்க முடியாது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அது நிறைய அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறதுக்காக இருக்கு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்போ MBA பண்ணிட்டு இருக்கேன். MBA வந்து நான் 4th செமஸ்டர், விச் மீன்ஸ் இது என்னோட லாஸ்ட் செமஸ்டர். இதோட வந்து நான் முடிச்சுட்டு என்னோட MBAன்ற தலைவலி வந்து நான் முடிச்சிடுவேன். அதனால எனக்கு வந்து என்ன நிறைய அசைன்மெண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு. எனக்கு வேற ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட நிறைய டைம் என் கையில இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த அளவுக்கு எனக்கு டைம் இருக்கு. இவ்வளவு டைம் இருக்கே, நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 5 சப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, சும்மா லைட்டா உங்களை நான் காமிக்கிறேன். ஓகே, பாடுங்க. 1 2 3 4 5. வந்த பிறகு நிறைய தமிழியன்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி லேம்ப்ரிக், அப்புறம் டப்ளின், அப்புறம் ஸ்லைகோ, அப்புறம் கால்வே, அப்புறம் இங்க இருந்த மெசேஜ் வந்துருச்சு மேயோ. இந்த மாதிரி அயர்லாந்துல இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய கவுண்டில வந்து நம்ம தமிழியன்ஸ் இருக்காங்க. தமிழியன்ஸ் வந்து நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்டு, நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க அங்க வரேன், உங்களை மீட் பண்றேன். அப்புறம் மோனிஷா என்ன பண்றாங்க, மோனிஷாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறேன், உங்க கையில கொடுத்து அனுப்புறேன். அதிர்ச்சி என்ன பண்றேன், அதிர்ச்சிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதிர்ச்சி கிட்ட அதிர்ச்சியை கேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழியன்ஸ் வந்து இங்க இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆளுங்க எந்த ஊருக்கு போனாலும் இருக்காங்க அப்படின்றது. ஆனா இந்த ஊர்ல வந்து இவ்வளவு பிஸியா இருக்கும். எந்த ஊர் போனாலும் நம்ம ஆட்கள் இருக்குன்றத விட நம்ம ஆட்கள் வந்து டிசிடிசி பார்த்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம் அது வந்து நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டு அந்த அப்ரிசியேஷன் நம்மளுக்கு வந்து சொல்றது வந்து ஒரு குட்டி விஷயம் கிடையாது மக்களே. நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏதோ ஒரு ஊரு, நம்மளுக்கு தெரியவே தெரியாத ஒரு ஊரு, நம்மள யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஊர்ல வந்தா நம்மளே தெரிஞ்சா நம்ம தமிழ் மக்கள் இங்க இருக்குன்றது வந்து ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியா நான் பாக்குறேன். உள்ள வரதுக்குள்ள நிறைய பேரை பார்த்தேன். அதாவது இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வேற கண்ட்ரில வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து சி ஆஃப் பண்றதுக்காக அவங்கள ஹக் பண்ணி அவங்கள கிஸ் பண்ணி அங்கேயே நின்று அழுது அந்த பாய் சொல்ற ஒரு இடம் இல்ல, அட்லீஸ்ட் டெம்பரரி பாய், சம்டைம்ஸ் வந்து பெர்மனன்ட் குட் பாய், இதெல்லாம் சொல்றது இதெல்லாம் நடக்கிற ஒரு இடம் தானே. இதெல்லாம் நம்ம கண்ணுல பார்க்கும்போது அப்படின்னு நேத்து காலையில அங்க இருந்து ரெடி ஆயிட்டு நான் இன்னைக்குதான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அபுதாபில ரீச் ஆயிருக்கேன். எந்த அளவுக்கு டயர்டுன்னு எனக்கு சொல்லவே தெரியல, அந்த அளவுக்கு நான் டயர்ட். இந்த ஃபிளைட்ல வந்து நான் சுத்தமா தூங்கவே இல்லை. நம்ம பிசினஸ் கிளாஸ் லான்ச்குள்ள வந்துட்டேன் மக்களே. பட் லான்ச் ஆக்சஸ் வந்து எனக்கு 4 ஹவர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதோட அதிகமா இல்ல. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டியூட்டி ஃப்ரீல எல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணலாம். நான் கொஞ்சம் தூங்கு மூஞ்சியா தான் இருக்கு, பட் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வேற வழியே இல்ல. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நைட் ஃபிளைட். ஃப்ளைட்ல அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணியும் நான் தூங்கவே இல்லை.
ப்ளஸ் வந்து என் பக்கத்துல வந்து ஒரு மலையாளி பொண்ணு உட்காந்துருந்தேன். நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே உட்காந்துருந்தேன். உலகத்துல இருக்கிற அத்தனை கதையும் இன்க்ளூடிங் ட்ரம்பை பத்தி பேசினேன், நம்ம ஒரு எலெக்ஷனை பத்தி பேசினேன், கேரளாவை பத்தி பேசினேன், அயர்லாண்டை பத்தி பேசினேன். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் உட்காந்து பேசினேன். எதுக்குன்னு எனக்கே தெரியல. அந்த பொண்ணையும் நான் தூங்க விடல, நானும் தூங்கல, என் பக்கத்துல உட்கார்ந்த ஐரிஷ்காரனையும் நான் தூங்க விடல. ஒட்டுமொத்தமா வந்து யாரையும் தூங்க விடல. ஒட்டுமொத்தமா நான் தூங்கவே இல்லை. அதனால கண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. நான் அவங்ககிட்ட தெளிவா சொன்னேன் எனக்கு ஸ்கிராம்பிள் எக் தான் வேணும்ட்டு. ஸ்கிராம்பிள் எக் சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு பாயில்ட் எக் கொடுத்துட்டு அப்புறம் அது இதுக்கு என்கிட்ட கேட்டேன்னு எனக்கு தெரியல. மேபி என்னை பார்த்துட்டு அவனுக்கு வந்து நான் கேட்கறதுக்கு ஆப்போசிட் கொடுக்கணும்னு தான் தோணுதான்னு எனக்கு தெரியும். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பர்ஃபெக்ட். லஞ்சுக்கு தான் முட்டை எடுப்பேன். ஷூட்டிங்ல இருக்கும்போது லஞ்சுக்கு நான் முட்டை தான் சாப்பிடுவேன். 2 முட்டை சாப்பிடுவேன். அபுதாபி டு டப்ளின் டு அபுதாபி இருக்கிற ஃப்ளைட்ல வந்து நல்ல ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. ரொம்ப மொக்க ஃபுட்டு கொடுத்தாங்க. அதுவும் நியூடில்ஸ், ஸ்பெகட்டி இந்த மாதிரி என்னமோ கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் சாப்பிட பிடிக்காது. நான் சாப்பிடவே இல்லை. காஃபி குடித்தேன். பட் வந்து இப்போ ரீசென்ட்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாமல் நோண்டிட்டு. அதுல என்ன சொல்லுதுன்னா ஃப்ளைட்டுக்குள்ள அவங்க அந்த தண்ணி எல்லாம் வந்து அவங்களுக்கு கிளீன் பண்றது கஷ்டமாமாமா. அதனால வந்து பெருசா கிளீன் பண்ண மாட்டாங்களா. அதனால சுடு தண்ணி, அதாவது ஹாட் பிவரேஜஸ் வந்து ஃப்ளைட்ல குடிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல் நான் பார்த்தேன்னா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃப்ளைட்ல இருந்து ஹாட் பிவரேஜ் குடிக்கிறதுக்கும் பயமா இருக்கு. கோல்டு பிவரேஜ் குடிக்கலாம் அப்படின்னா வந்து அது ஃபுல் சுகரா இருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பொட்டேட்டோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ வந்து எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அது எப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சுகர் சிரப்பெல்லாம் போட்டு வச்ச பேன் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நிறைய இது இருக்கு, நான் உங்களை காமிக்கிறேன். கடவுளை இவ்வளோ ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் இருந்துட்டு நான் எதுக்கு போய் கண்டதெல்லாம் சாப்பிட்டேன்னு எனக்கே தெரில. 5 hours later. லாஞ்சில் இருந்து நான் ஷவர் எல்லாம் எடுத்து ஃப்ரெஷ் ஆகி நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நான் வெளியே இறங்கிட்டேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி ஷாப்பிங் இருக்கு. நம்மளுக்கு இந்த அபுதாபி டியூட்டி ஃப்ரீல போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் சும்மா இப்படி நடந்துட்டே இருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒன்று வாங்கணும்னு இருக்கு, ஆனால் என்ன வாங்கணும்னு இல்லை. எல்லாமே வாங்கணும்னு இருக்கு. கலர்ஃபுல் பேக்கிங்காக இருக்கு, அதனால நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். இந்த பேக்கிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. எனக்கு இது வாங்கணும்னு இருக்கு. வாங்குறது பிரச்சனை இல்லை, இது தூக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. டெல்மி எங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். குனாஃபா துபாய் சாக்லேட். இது கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை இதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அவள் கேட்டிருக்க போல இருந்தா. இது ஒன்று வாங்கிடலாம். எப்படி எடுக்கிறது? கீழே இருந்து எடுக்கலாம். ஐயோ, ஒன்று எடுத்து எல்லாமே விழுந்துருதே. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான எனக்கு பெரிய லேசியான விஷயம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தூக்கிட்டு நடக்கிறது. இப்போ இங்கேருந்து அபுதாபிலேருந்து கொச்சின் வரைக்கும் நான் அதை தூக்கணும். எனக்கு அதுதான் கொஞ்சம் யோசிக்கும் போது தலை சுற்றுது. கேர்ள்ஸுக்கு கிஃப்ட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது. பாய்ஸுக்கு தான் கிஃப்ட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய நியூ கலெக்ஷன் வந்திருக்கு. பர்ஃப்யூம்ஸ், பாடி மிஸ்ட். இந்த பாட்டில்ஸ் பார்க்கும்போது எனக்கு கடிச்சு சாப்பிட தோணுது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால அது 3 வாங்கிட்டேன். அது வித்தியாசமான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அது க்யூட்டாக இருக்குது. அதுவும் சமத்தாக இருக்குது ஸ்மெல்லு. ஹாட் சாக்லேட்னு சொல்லிட்டு சூடாகவே இல்லை, கீழே சூடாக தான் இருக்குது. ஆனால் கீழே போகணுன்னா மேலே இருக்கிறது முடிக்கணுமே. மேலே இருக்கிறது முடிஞ்சால் கீழே சூடாக இருக்குது. எப்போவுமே ராங் சாய்ஸ். என்னது சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணாலும் ஒரு வாட்டி கூட ரைட்டான முடிவு நான் எடுத்ததே கிடையாது. செலவு பண்ணுறது நான் மட்டும்தான். நான் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாகவே ஏர்போர்ட்டில் தான் நான் தொலைக்கிறேன். ஹேபிட் கொஞ்சம் நிப்பாட்டணும். ஷப்பா, இந்த க்ரீமையே முடிய மாட்டேங்குது. எவ்வளோ குடித்தாலும் இந்த க்ரீம் வந்து மேலே இருந்து கீழே இறங்க மாட்டேங்குது. இவ்வளோ காசு கொடுத்தது வாங்கிட்டு எவ்ரி டைம் இது நடக்குது மக்களுக்கு. எவ்ரி டைம் வாங்குவேன், குடிக்க முடியாது, காசு போயிடும். அதுக்கப்புறம் அதை பார்த்து ரெக்ரெட் பண்ணுவேன். ஒரு நாள் கூட இது வாங்காமல் இருக்கவும் முடியும். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்று இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அப்போ நான் என்னோட ஊர் வந்துட்டேன், கொச்சியில் வந்து நான் டியூட்டி ஃப்ரீல இருக்கேன். அங்கேருந்து வந்து அவங்க ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே வந்தால் டக்குன்னு வந்து எடுத்து கொடுப்பாங்க. நம்ம அதுக்காக ரொம்ப நேரம் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அபுதாபியிலிருந்து இந்த லக்கேஜ் தூக்குறதுக்கான வெயிட் என்னால் தாங்க முடியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி நம்ம தூக்க வேண்டாம், இங்கே வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும். நம்மளுக்கு இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் சுற்றுவோம்.
கடந்த 2 நாள் மக்களே நான் ஏர்போர்ட்ல வாழ்ந்துட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு எனக்கு ஏர்போர்ட் வந்து இந்த அளவுக்கு எனக்கு சஃபோகேட்டிங்காக எனக்கு தெரியல. ஏர்போர்ட் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த ட்ராவல் டைம் வந்து ரொம்ப அந்த தூங்குற டைம் வந்து இந்தியன் டைம்லயும் தூங்கல, அயர்லாந்து டைம்லயும் தூங்கல, ஒட்டுமொத்தமா எந்த டைம்லயும் தூங்கல. அந்த தூங்கலன்றதுனால தூக்கம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் போய் தூங்கணும். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அதான் ஆக போகுது. குட்டி கொண்டு போய் வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நாளையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம பத்தி மட்டும் வரல, மத்த எல்லாருக்கும் வந்துருச்சு. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளை பிக்கப் பண்ண வர போறது வந்து தங்கச்சி டெல்மி தான். வெளியே இறங்கி நம்ம டெல்மிக்காக வெயிட் பண்ணுவோம். டெல்மி கிட்ட என் செல்லா குட்டி தார் குட்டி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். இங்க 8 டிகிரில இருந்து இங்க வர போறது வந்து 32 டிகிரி. அப்பாடா, அந்த ஸ்டியரிங்ல கை பிடிச்ச போதுதான் நல்லா இருக்கு. ஃபைனலி நம்ம வந்துட்டோம். அப்ப அவ்வளவுதான் மக்களே, என்னோட இந்த vlog 2 days வந்து நான் பிளைட்டுக்குள்ள ஏர்போர்ட்டுக்குள்ள வாழ்ந்துட்டேன். இப்பதான் பூமிக்குள்ள வர இப்பதான் எனக்கு உயிர் வந்துருச்சு. ஸ்டியரிங்ல கை தொடும் போதுதான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? பிளைட் வந்து நம்மளால ஓட்ட முடியாது. ஃப்ளைட் வந்து பைலட்டால தான் ஓட்ட முடியும். முடிஞ்சா நானே ஓட்டி இருந்திருப்பேன். என்னென்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு ஃபுல் உடம்பெல்லாம் வந்து செம்ம பெயின். என் பாடி ஸ்ட்ரெச் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வண்டியில உட்காந்து ஐயோ, நான் ரசகுல்லா. அப்பாடா, எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணும், நல்லா குளிக்கணும், நல்லா தூங்கணும். அவ்வளவுதான் டைம் இருக்கு. அப்புறம் நாளையில இருந்து ஃபுல்லா ஓடிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். என் ஊர் வந்துட்டோம். ஸ்டியரிங் கையில கிடைச்ச போதும் இங்க உயிரே வந்துருச்சு பாருங்க. சமத்தா இருக்க மக்களே. So that's all my vlog. Bye. அவ்வளவுதான், நம்ம அயர்லாந்து சீரீஸ் முடிஞ்சிடுச்சு. Bye மக்களே.